சென்னை திருவொற்றியூர்ல +2 மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் எத்தனை மாணவர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? மேலும் விவரங்கள் என்ன? சென்னை திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மாணவரான தனுஷ் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது நேற்று ஒரு பெரிதளவுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 பேர் சேர்ந்து தான் இந்த 12ஆம் வகுப்பு மாணவனை அடித்து கொலை செய்ததாக அதிர்ச்சி தகவலும் வெளியானது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது திருவொற்றியூரோட போலீசாரோட விசாரணையில 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 8 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக பல்வேறு தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக கஞ்சாவுக்காகவும் அதே போன்று பல்வேறு தரப்புல மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது போலீசாரோட விசாரணையில என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே 11ஆம் வகுப்பு படித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை கேலி கிண்டல் செய்ததால எழுந்த பிரச்சனையும், அதே போன்று பெண் மாணவிகளுக்கு இடையே கேலி கிண்டல் செய்ததால எழுந்த பிரச்சனைக்குள்ளதான் இதுல மாணவர்களுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நேற்று இந்த தனுஷ் மீது மொத்தம் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்ல தான் தனுஷ் உயிரிழந்திருப்பதாகவும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய அடுத்து இந்த வழக்குல தற்போது வரை 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் இதுல 8 நபர்கள் வரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இந்த வழக்குல வேறு எந்தெந்த மாணவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்கள்ல தற்போது திருவொற்றியூர் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.